Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ மே 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வித்தவுட் ஃபைனோட லாஸ்ட் டேட் கமிங் 26 வரையும் கொடுத்துருக்காங்க. மே 2 வரையும் பே பண்ணிங்கன்னா நீங்கள் வித் ஃபைனோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே சென்டர் போடல, சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வந்து சென்டர் போட்டிருக்காங்க. இது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேட்டர்னில் இருக்க ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கம்மி சென்டர் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து நிறைய இடத்துல வந்து சென்டர் வந்து மிஸ் ஆகுது. மற்ற சென்டரை வந்து செலக்ட் பண்ணால் லாங்கில் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சென்டர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வெளியில் சென்டர்ஸ் எதுவுமே இனிமேட்டு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தான் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணும்போது டோட்டலாக 33 சென்டர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 35 வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 38 சென்டர்ஸ் வந்து ஷோ ஆகுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அப்டேட் ஆகிறது டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 38 சென்டரில் தான் வந்து ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வந்து அப்டேட் ஆகுமா என்னங்கிறது வந்து டவுட் தான். ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கிறதுனால சென்டர்ஸை வந்து குறைச்சிட்டாங்க. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க வேலூர்னு மட்டும் போட்டிருக்காங்க, வேலூரில் எங்கே போடுவாங்க, எந்த காலேஜில் போடுவாங்க, எந்த ஸ்கூலில் போடுவாங்க, அட்ரஸ் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு ஹால் டிக்கெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் சென்டரோட அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் எந்த காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அதுதான் வந்து எவ்ரி எக்ஸாமுக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் கரெக்டான அட்ரஸ் வந்து போடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த சென்டரில் போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லா எக்ஸாமே வந்து சேம் சென்டரில் தான் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது தியரி எக்ஸாம் மட்டும், ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு தனியாக வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது சென்டரை வந்து மாற்றி சூஸ் பண்ணிட்டேன், எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணி அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் போடுங்க, நான் இந்த மாதிரி வந்து மாற்றி பே பண்ணிட்டேன், ஸோ எனக்கு ஹால் டிக்கெட்டில் வந்து சென்டர் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மெயில் போடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அதே போல் தான் வந்து மாற்றி பே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ரோல்மெண்ட் நம்பர், அவங்க பேட்ச், அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, எந்த பேப்பருக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாங்க, ஸோ என்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தப்பாக சென்னை சென்டரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ட்ரிச்சில் தான் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டைப் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் போட்டிருக்காங்க. இது போல் யாராவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, தப்பாக வந்து சென்டர் செலக்ட் பண்ணிட்டீங்க, நான் வந்து அப்ளை பண்ணும்போது சென்டர் வந்து ஷோ ஆகலை, இப்போ வந்து சென்டர் வந்து என் டிஸ்ட்ரிக்ட் ஷோ ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்து இது போல் வந்து யூனிவர்சிட்டிக்கு மெயில் அனுப்புங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது பேப்பரை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, தப்பாக வந்து பேப்பர் செலக்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் எல்லா சேஞ்சஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.